Excuse me, sir. Where are you from? தமிழ்நாடு. தமிழா? ஆமா. எந்த ஊரு? திருச்சி. TN45. துபாயில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துபாயில வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். தொப்பியோப்பா பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க துபாயில? 3 வருஷம் ஆச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் தொழில் பண்றோம்னா மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் ஆவரேஜா? இந்த குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தா கூட 15,000 to 20,000 dirhams அப்படின்றது ப்ராஃபிட் பார்க்கலாம். என்ன வித்தியாசம் இருக்குது இந்தியால இந்த தொழில் பண்றதுக்கும் துபாயில பண்றதுக்கும்? நிறைய பேர் வந்து துபாயில வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க. சக்சீட் பண்ண முடியாம நிறைய க்ளோசிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இந்தியால வந்து ஒரு மேன் பவர் நீங்க எடுக்கிறீங்க, திருப்பி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாம். சோ இங்க ஒரு மேன் பவருக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கிட்ட விசா போடணும், ரெண்டல், லைசன்ஸ் ஃபீ, ஃபைன்ஸ். நம்ம வந்து ஒரு தரப்பு மக்களுக்கான ஒரு உணவை கொடுக்கறத விட எல்லா நேஷனாலிட்டி சாப்பிடக்கூடிய உணவகங்களா இருக்கக்கூடிய இப்போ ஃப்ரைட் சிக்கனு, கிரில் சிக்கனு, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னும் சக்சீட் பண்ணலாம். துபாயில நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, வேலை தேடியும் வராங்க. அவங்களுக்கு மனசுல ஒரு தொழில் பண்ணணும், சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பிசினஸ்க்குள்ள இறங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரிஸ்க் எடுக்க தயாராகணும். ஒரு ஊர்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இங்க சாதாரண கம்பெனிலே இருக்க முடியும். இது நம்ம ஊர்ல சொன்னா பசங்க வேக்குது, இதெல்லாம் முடியாது, வேலையை விட்டு போயிடுறான்பாங்க. வேட்டி சட்டை போட்டுட்டு, அதுவும் வெள்ளை வேட்டி சட்டை போட்டுட்டு எங்க போறீங்க? அதுவும் வந்து தமிழர்களோட அடையாளத்தை காக்கணும் அப்படின்றதுல என்னோட நியத்து. அரபிகள் வந்து அவங்களோட உடையை வந்து ரொம்ப பெருமையாக உடுத்துறாங்க. நம்ம வந்து தினம் UAE ஒருத்தர் வந்து வேட்டி சட்டை டெய்லி போடுற ஒரு தமிழர் இருக்காருப்பா அப்படின்னா அது நானாக இருக்கிறது வந்து சந்தோஷமாக இருக்கு.